சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கேட்ட வரங்களை வாரி வழங்குற சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயிலோட தலவரலாறு புராண கதையை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கோயில் முக்கியமான சிறப்பு என்னன்னா, வருடத்துல 11 மாசத்துல யோக நரசிம்மர் யோக நிலையில் இருப்பாரு. கார்த்திகை மாசம் மட்டும் கண் திறந்து பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவாங்க. எல்லா நாளும் வருஷத்துல முக்கியமான நாளா இருந்தாலும் கார்த்திகை மாசம் போய் நம்ம யோக நரசிம்மரை வழிபடுறது அவ்வளோ சிறப்பு மிக்கது. 108 திவ்ய தேசங்கள்ல சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயில் 65வது திவ்ய தேசமா இருக்கு. அவ்வளோ சிறப்பு மிக்க கோயில். இந்த கோயில் எங்க இருக்குதுன்னா, ராணிப்பேட்டை மாவட்டத்துல சோளிங்கர் அப்படிங்கிற ஊர்ல சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயில் இருக்குது. மலை மேல யோக நரசிம்மரா ஆசீர்வாதம் பண்றாங்க. மலையில அடிவாரத்துல உற்சவர் இருக்கிறாரு. எப்பவுமே ஒரு கோயிலுனா மூலவரும் உற்சவரும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. ஆனா இந்த கோயில்ல தான் என்ன சிறப்புனா, மூலவர் மலை மேலையும் உற்சவர் கீழ் அடிவாரத்துல இருக்கிற கோயிலையும் இருப்பாங்க. அந்த கீழடிவாரத்தில் இருக்கிற கோயிலுக்கு பக்தவக்ஷல பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு பேரு. தொண்டை நாட்டில் உள்ள 22 திவ்ய தேசங்கள்ல சோளிங்கர் யோக நரசிம்மர் ஆலயம் தான் மிகவும் சிறப்புக்குரியதா இருக்குது. காஞ்சிபுரத்துக்கும் திருப்பதிக்கும் நடுவால திவ்ய தேசமா நரசிம்மர் கோயில் இருக்கு. இந்த கோயிலை கட்டியது யாரு அப்படின்னா, பராங்குச சோழன் அப்படிங்கிற மன்னன் 3ஆம் நூற்றாண்டுல கட்டி இருக்கிறதா தலவரலாறு சொல்லுது. இந்த கோயில் சோழ சிம்மபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் சோளிங்கபுரம் அப்படின்னு மருவி அதுக்கப்புறம் தான் இப்ப சோளிங்கர் அப்படிங்கிற பேருக்கு வந்திருக்கு. பண்டைய காலத்துல இந்த கோயில் திருக்கடிகை அப்படிங்கிற பேர்ல இருந்திருக்கு. புராண நூல்ல பிரகாரம் கடிகாசலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடிகா அப்படின்னா கால அளவுல ஒரு கூறுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அசலம் என்றால் மலை. இங்க இருக்கிற நம்ம யோக நரசிம்மரை பேயாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் இந்த 3 ஆழ்வார்களும் மங்களாசாசனம் பாடியிருக்காங்க. சோழர்கள் ஆட்சி காலத்துல கரிகார் சோழன் ஆட்சியில தன்னோட நாட்டை அவர் 48 கோட்டமா பிரிச்சதுல திருக்கடிகை நாடு அதுல ஒன்னா இருந்திருக்கு. இந்த நாட்டுல வேதம் மற்றும் அரிய கலைகளை கற்பிச்சதுனால காரணத்தினாலதான் கடிகாசலம் அப்படின்னு பேர் பெற்றிருக்கிறதா சொல்றாங்க. இந்த கோயில ரொம்ப பழமையானதுங்கிறதுக்கு அந்த கோயில்ல இருக்கிற கல்வெட்டே உதாரணமா இருக்கு. இந்த மலையில 14ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு இருக்கு. சிறிய மலையில 17ஆம் நூற்றாண்டோட கல்வெட்டு இருக்கு. சமயம் இந்திரப்திம்னியா மகாராஜா அவரோட மனைவியோட திருப்பதி திருமலைக்கு போய் வெங்கடாஜல பெருமான சாமி கும்பிடுறாரு. அவருக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு பெருமாளுகிட்ட அவர் வேண்டுறாரு. அதுக்கு நம்ம திருப்பதி வெங்கடாஜல பெருமான் சொல்றாரு, சோளிங்கபுரங்கிற ஊர்ல திருக்கடிகை குன்றின் மேல பெரிய மலை மீது யோக நரசிம்மர் சுவாமி இருக்கிறாரு. நீ அவரை போய் வணங்கி வழிபட்டீனா உனக்கு மோட்சத்தை கொடுப்பாரு அப்படின்னு அவருக்கு கனவுல பெருமாள் சொல்றாரு. இந்திரப்திம்னு மகாராஜா அவரோட படைகளை எல்லாம் அவரோட ஆயுதங்களை எல்லாம் அவர் கீழேயே விட்டுட்டு பெருமாளை கும்பிடுறதுக்காக மலை மேல போறாரு. பக்தன் பிரகலாதனுக்காக நரசிம்மர் அவதாரம் எடுத்ததுனால சப்த ரிஷிகளான வசிஷ்டரு, காசியப்பரு, அத்ரி, ஜமத்கினி, கௌதமரு, பரத்வராஜரு, விஸ்வாமித்திரர் ஆகிய சப்த ரிஷிகள் நரசிம்மரை வழிபடணும்னு விரும்புறாங்க. காட்சி கொடுக்கணும்னு விரும்பிதான் அந்த மலையில போய் அவங்க தவம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு காலன், யோகன் அப்படிங்கிற 2 அசுரர்கள் இடைஞ்சல் பண்றாங்க. அவங்க தவத்தை கெடுக்கிறாங்க. இந்திரப்திம்ன மகாராஜா அங்க வரும்போது சப்த ரிஷிகள் மகாராஜா கிட்ட முறையிடுறாங்க. நீங்க ராஜா, நீங்க எங்களை இந்த அரக்கங்கிட்ட காப்பாத்த சொல்லி சொல்றாங்க. அவரு என்ன சொல்றாரு, நான் எந்த ஒரு ஆயுதமும் கொண்டுட்டு வரல, நான் அவங்க அரக்கன் கூட நான் ஃபைட்டிங் பண்ண முடியும், காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா சப்த ரிஷிகள் சொல்லிடுறாங்க, நீங்க தான் மகாராஜாவா இருக்கிறதுனால எங்களை காக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால ராஜா
அங்கேயே தங்குறாரு. தங்கிட்டு நரசிம்மர்கிட்ட போய் முறையிடுறாங்க. நான் என்ன பண்ண, ரிஷிகளுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கணும், நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நரசிம்மர்கிட்ட அவர் சொல்லும் போது நரசிம்மர் ஹனுமனை கூப்பிட்டு போய் போரிட சொல்றாரு. ராஜாவுக்கு சப்போர்ட்டா போருக்கு போக சொல்றாரு. வரும்போது அப்போ அந்த அரக்கர்கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கிறதுனால அவங்களால போரிட முடியல. மறுபடியும் வந்து நரசிம்மர்கிட்ட சொல்றாங்க, முறையிடுறாங்க. ஹனுமனும் இந்திரத்யும்ன மகாராஜாவும் முறையிடும் போது நரசிம்மர் அவரோட சங்கு சக்கரத்தை கொடுத்து போரிட சொல்றாரு. ஆஞ்சநேயர் ராஜா கூட போய் அந்த சங்கு சக்கரத்தால அந்த அரக்கர்களை அழிச்சு சப்த ரிஷிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க. சப்த ரிஷிகளை ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. நரசிம்மர் காட்சி அளிச்சு சப்த ரிஷிகளுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. ராஜாவுக்கும் ஆசீர்வாதம் பண்ணி மோட்சத்தை கொடுக்கறாங்க. பெருமாள் சொல்றாரு ஆஞ்சநேயர்கிட்ட, நீ சங்கு சக்கரத்தை கையில ஏந்தி நீ இங்கேயே இருந்து எந்த ஒரு கெட்ட சக்தி வந்தாலும் அதை அழிச்சு பக்தர்களுக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு நரசிம்ம பெருமான் ஆசீர்வாதம் பண்றாங்க. அதனாலதான் பக்கத்து மலையில நம்ம ஆஞ்சநேயர் சங்கு சக்கரத்தாட காட்சி அளிக்கிறாரு. நம்ம நரசிம்மர் பெருமான்னு புராணங்கள் பிரகாரம் சப்த ரிஷிகளுக்கு 24 நிமிடங்கள் காட்சி தந்ததுனால நீங்க அந்த மலையில யார் ஒருவர் 24 நிமிடங்கள் இருந்து பகவான தரிசனம் பண்ணுனாங்கன்னா அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது தலவரலாறு இருக்குது. அப்படி 24 நிமிடம் இருந்து யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முக்தி கிடைக்கும். அது 100% உண்மையா இருக்கு. நீங்க யோக நரசிம்மரை நம்ம வழிபடணும்னா 1305 படிக்கட்டுகள் ஏறி போய் நரசிம்மரை வழிபடணும். இந்த கோயில் சுமார் 600 அடி உயரத்துல உள்ள மலை மேல நம்ம யோக நரசிம்மரா இருக்கிறாரு. இந்த அடிவாரத்துல இருந்து இந்த மலைக்கு போறதுன்னா 1305 படிக்கட்டு ஏறி போகணும். மலை மேல 1 ஏக்கர் பரப்பளவுல 200 அடி நீளத்துல 150 அடி அகலத்துல யோக நரசிம்மர் கோயில் கட்டியிருக்காங்க. நம்ம பெருமாள் சிம்ம கோஷ்டாக்கிருதி விமானத்துக்கு கீழே தான் யோக நரசிம்ம மூர்த்தியா அருள்பாலிக்கிறாரு. நம்ம யோக நரசிம்ம மூர்த்தி சாலகிராம மாலைய கழுத்துல அணிஞ்சிருக்கிறாரு. இவரோட வடிவம் சிலா வடிவமா இருக்குது. பக்கத்துல தாயார் அமிர்தவள்ளி இருக்காங்க. ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமா பக்தர்கள் வழிபாடு பண்ணுவாங்க. ஒரு கோயில மொட்டை அடிப்பாங்க, ஒரு கோயில காணிக்கை செலுத்துவாங்க, அது மாதிரி. ஆனா சோழிங்கநல்லூர் நரசிம்மர் ஆலயத்துல அப்படியெல்லாம் எதுவுமே செய்யணும்னு கிடையாது. அந்த 1305 படிக்கட்டுக்கள் ஏறி வந்து நரசிம்மரை தரிசனம் பண்ணினாலே பக்தர்களை கேட்கிற வரத்தை நரசிம்மர் கொடுக்கறாரு அப்படிங்கறதுதான் ஐதீகமா இருக்கு. நம்ம விஸ்வாமித்திரர் நரசிம்மரை வழிபட்டு பிரம்மரிஷி பட்டத்தை பெற்றாருன்னு சொல்றாங்க. நரசிம்மருங்கன்னா நாளை அப்படிங்கிற சொல்லே கிடையாது. அதனால நரசிம்மரை வழிபாடு பண்ணோம்னா அந்த நிமிஷமே அப்பவே பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்கள் வேண்டும் வரத்தை நரசிம்ம பெருமானு கொடுப்பாரு. இந்த கோயில்ல சிறப்பு தரிசனம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பண்றது சிறப்பு தரிசனமா இருக்கு. நரசிம்மர் கார்த்திகை மாசம் கண்ணை திறப்பாரு அப்படிங்கிறதுனால கார்த்திகை மாசம் 5 ஞாயிற்றுக்கிழமையும் விசேஷமான சிறப்பு பூஜை இந்த கோயில நடைபெறுகிறது. அதுலயும் 3வது ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்கும். அப்ப பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம பெருமாளுக்கு கல்கண்டு, வெல்லம், வாழைப்பழம், தயிர் சாதம் நைவேத்தியமா படைச்சு பக்தர்களுக்கு கொடுக்கறாங்க. சில பக்தர்கள் வேட்டி சேலையும் நேர்த்தி கடனா பெருமாளுக்கு செலுத்துறாங்க. நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணோம்னா வளர்ச்சி குன்றியவர்களுக்கும் பில்லி சூனியம் ஏவல் தீராத வியாதி இருப்பவர்களும் நம்ம நரசிம்மரை வழிபாடு பண்ணோம்னா அது சீக்கிரமே குணமாகும் அப்படிங்கிறது பக்தர்கள் நம்பிக்கையா இருக்கு. அதே போல குடும்பத்துல பிரச்சனை, தாம்பத்திய பிரச்சனை, குழந்தை இல்லாதவங்க, திருமண தடை இந்த கோயில்ல வந்து வழிபாடு பண்ணா நீங்குன்னு இருக்கு. கேட்ட வரத்தை அள்ளித்தர்ற நம்ம நரசிம்மரை கண் திறக்கும் கார்த்திகை மாசத்துல போய் தரிசனம் பண்ணுனா இன்னும் சிறப்பு மிக்கதா இருக்கும். இல்ல வேலூர்ல இருந்து 52 கிலோமீட்டர்லயும், ராணிப்பேட்டையில இருந்து 29 கிலோமீட்டர் தூரத்திலையும், திருத்தணியிலிருந்து 26 கிலோமீட்டர்லயும் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயில் இருக்குது. படி ஏற முடியாதவங்களுக்கும் இப்ப வந்து ரோப்கார் வசதியும் உருவாக்கிட்டாங்க. வயதானவங்களும் ஈஸியா போய் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். கேட்ட வரங்களை அருளும் நம்ம சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயில உங்க வாழ்க்கையில முடிஞ்சா ஏதோ ஒரு நாள் டைம் இருக்கும்போது போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்றதும் சிறப்பா இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு பண்றதும் சிறப்பா இருக்கு, கார்த்திகை மாதத்துல எல்லா நாளுமே சிறப்பா இருக்கு. அதனால நீங்க நரசிம்மர் கோயில உங்களால முடிஞ்ச போது போய் வழிபாடு பண்ணி இப்படிப்பட்ட பாவங்களும் தீரும் அப்படிங்கிறது இல்லாத பிரம்மகத்தி தோஷமும் நீங்கும் அப்படின்னு தலவரலாறு சொல்லுது. இவ்வளவு சிறப்பு மிக்க நரசிம்மராட தலவரலாறு பாட்டும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்க நரசிம்மராட ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னு சிவார்ப்பணம் 6161 சேனல் கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.